ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சேலையில் ஒரு ஃப்ராக் தைச்ச வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இதை தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இந்த டிசைன் மட்டும் புதுசாக போட்டிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சேலை, இதோடைய பேக் சைடு தான் இது. பேக்கில் பார்த்தீங்கன்னா நெக்கு ஒரு 5 இன்ச்சு ரவுண்டு நெக்கு வச்சு அதில் வந்து ஒரு கொக்கி வச்சுருக்கேன், ஒன்று மட்டும் சும்மா லைட்டாக. இது கட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதாருக்கு டாப்புக்கு போடுவோம்ல, அந்த கட்டிங் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. இது வந்து இப்படி தைச்சி பார்த்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி பார்த்தேன். நான் எனக்கு தான் தைச்சிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து பேக் சைடு, அதாவது இந்த இடமெல்லாம் வந்து அப்படியே டாப் மாதிரி இப்படி பெண்டாக வந்து கீழே வந்து அப்படியே பெருசாக அப்படியே டாப் மாதிரியே வந்துடும், இந்த மாதிரி அகலமாக. இதோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடைய ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சாரீ வந்து இதுக்கு வந்து ஒரு மாதிரி கோல்டு கலரில் இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து லேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த லேஸ் எனக்கு பிடிக்காமல் நான் அதை வந்து பிரித்து எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் லேஸ் வச்சு நான் ஆல்ரெடி வந்து தச்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த லேஸை வச்சே வந்து இதை டிசைன் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்லீவில் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் இந்த இப்படி வர்ற மாதிரி அந்த லேஸ் வச்சுட்டேன். இது வந்து இந்த பாயிண்ட் மட்டும், அதாவது சுடிதார் மாதிரியே டாப் மாதிரியே கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த பீஸை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திருக்கேன். இதை வந்து பெண்டாக கொண்டு வந்து இதை மட்டும், இந்த பீஸை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து இந்த இடத்துலேருந்து இந்த சுருக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல வர்ற மாதிரி. இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சென்டர் பாயிண்டில் மட்டும் நமக்கு இந்த ஃப்ளீட் இருக்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து இந்த சைடில் எல்லாம் வந்து நமக்கு சுடிதார் டாப் மாதிரியே தான் வந்துடும். அப்புறம் கீழே வந்து அந்த லேஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்குமே, அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்குமே அப்படியே கொண்டு வந்துட்டேன். இதாக இருக்கு பாருங்கள், 2 பக்கமும் இந்த ஃப்ளீட் வந்து நமக்கு சென்டரில் மட்டும் வரும். அதனால வந்து நமக்கு இது டாப் மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ராக் மாதிரி நல்லா அகலமாக வந்துடும். இந்த மாதிரி நான் தச்சு தான் பார்த்தேன், நல்லா இருக்கான்னு தச்சு பார்த்தேன். ஆனால் தச்சதுக்கப்புறம் உண்மையாகவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃப்ரண்டில் வந்து பானைக்கு வச்சு தச்சிருக்கேன். இதுக்கு வந்து மிச்சம் இருந்த கிளாத்தில் ஒரு சால் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். இதுதான் அதோடைய சால். ஒன் சைடாக போடுற மாதிரி இந்த இருக்குல்ல, இவ்வளோதான் சாலுடைய அகலமே. பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 இன்ச்சு தான் இருக்குது அகலம். ஆனால் நல்லா லென்த்தாக மட்டும் எடுத்துக்கிட்டேன், நல்லா பெருசாக. 2 பக்கமும் இந்த பார்டர் வந்து ஒயிட் கலர் நெட் கிளாத் இருந்தது, அதை வச்சு ஒரு ஐடியா தான் பண்ணேன். இது வந்து எனக்கு அந்த லேஸ் இல்லை, சேலையில் இருந்த லேஸ் வந்து இல்லை சாலில் வைக்கிறதுக்காக. அதனால வந்து நெட் கிளாத் வச்சு சாலில் ஃப்ரண்ட் பக்கத்துக்கு 2 பக்கமும் ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி வச்சு தச்சிட்டேன். வச்சு அப்படியே பதிச்சாச்சு. இதை வந்து ஜாயின் அப்படியே சுடிதார் மாதிரியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயிண்ட் போட்டுட்டு கீழே வந்து நம்ம நார்மலாக மடித்து தப்போம்ல, அதே மாதிரியே ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறமா இதை மடித்து தைச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.